வேலூர் காட்பாடி அருகே காங்கேயநல்லூர் முதல் சத்துவாச்சாரி வரை பாலாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கான தொடக்க விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் ஏவ வேலு ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டினர். விழாவில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஆன்மீகத்திற்கு ஒரு கிருபானந்த வாரியார் என்றால் அரசியலுக்கு துரைமுருகன் இருக்கிறார் என்று கூறினார். ஆன்மீகத்துக்கு ஒரு கிருபானந்த வாரியார் என்று சொன்னால் இவர்களுக்கு அரசியலுக்கு ஒரு கிருபானந்த வாரியார் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். அவர் பேரு முருகன், அப்பா பேரு முருசாமி. ஆனா அவர் எழுத்து போட்டுக்கணும், அவர் பேர் முருகன். முருகன் கையில் எப்போதும் இருப்பது வேலு. ஆனால் வேலுவின் துரைமுருகன் என்றைக்கு யாரும் பிரித்து பார்க்க முடியாது. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையில் இருக்கிறோம், அவரையும் எங்களை பிரித்து பார்க்க முடியாது. வேலூர் முதல் காட்பாடி வரையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை 2 நாட்களில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்ததோடு அமைச்சர் ஏவா வேலுவின் கருத்தை வழிமொழிந்தார். அந்த சக்தியில பாதி அவர் சக்தி ஆகியதால் 2 சக்தியும் இருந்தால் நன்றாக. சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் ஏற்கனவே மிரட்டல் விடுத்தவர்களின் பட்டியலில் இல்லை என்றும் அவரை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பள்ளி பாதுகாப்பு பகுதி என்ற புதிய திட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தொடங்கி வைத்த சந்தீப் ராய் ரத்தோர், வெடிகுண்டு மிரட்டல்கள் வதந்தியாகவே இருப்பதால் பெற்றோர் அச்சப்பட தேவையில்லை என்று கேட்டுக்கொண்டார். அந்த கேஸ் நம்ம நேற்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதில் சில விசாரிச்சுட்டு யார் இந்த மாதிரி இமெயில் எழுதியிருக்காங்களோ கட்டாயமாக அவங்க பிடிச்சிட்டு சரியான தண்டனை கொடுக்கலாம். தை அமாவாசையொட்டி கோயில்கள் மற்றும் நீர்நிலைகளில் திரளான மக்கள் குவிந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய மக்கள் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள் முக்கூடல் சங்கமத்தில் புனித நீராடிய பிறகு கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலில் திரளான மக்கள் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் காவிரி தீர்த்தத்தில் புனித நீராடிய பொதுமக்கள் ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரைகளில் அதிகாலை முதல் திரளான மக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தஞ்சாவூர் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் காய்கறிகள், கீரை, பச்சரிசி, எள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக பிரதமர் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர், நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பது ஏற்புடையதல்ல என்றும் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள பின்னி மில்லின் ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி அளிப்பதில் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் 50 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக சென்னையில் 9 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். லேண்ட்மார்க் கட்டுமான நிறுவன உரிமையாளர் உதயகுமார், அவருடன் இணைந்து குடியிருப்புகளை கட்டிய கட்டுமான நிறுவன அதிபர்கள் மனிஷ், சுனில் மற்றும் தொழிலதிபர் MGM அரவிந்த் ஆகியோரின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது.
பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக 14 செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பிய நபர் 15ஆவதாக செய்த செயின் பறிப்பில் சிசிடிவி பதிவுகளால் சிக்கியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தெரிவித்தார். தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட ராமு என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் கெண்டையனஹள்ளி ஊராட்சியில் 5 ஆண்டுகளாக பாழடைந்து செயல்படாத நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் தண்ணீர் பிரச்சினை தீவிரமாக உள்ளதாக அந்த ஊர் பெண்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் வேலை தேடி வெளியூர் சென்றுள்ள நிலையில் ஊரில் உள்ள முதியவர்களும் பெண்களும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுக்கும் நிலை உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர்.